நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே விகிதம் விகிதாச்சாரம் சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் சம்மா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ அது a is to b equal to b is to c எனில் a power 4 is to b power 4 என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம், a by b equal to b by c எழுதலாமா? ஸோ இந்த b இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன வரும், b squared equal to ac வரலாமா, எழுதலாமா? சரி ஓகே, இதை அப்படியே வச்சுட்டு இந்த p power 4 இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுத போறேன், b squared whole squared எழுதலாமா? அப்போ b squared க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ac சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வரும், ac the whole squared வருமா? அப்போ b power 4 வந்துட்டு என்ன வரும், a square c squared எழுதிக்கலாமா? இப்போ இந்த b power 4 இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப எழுதும்போது எப்படி வரும், a power 4 by b power 4 இருக்குமா? சோ அப்போ a power 4 அப்படியே வச்சிட்டு b power 4 க்கு என்ன எழுதலாம், நானு a square c square எழுதலாமா? அப்ப இங்க ஒரு a square க்கு இங்க a power 4 இருக்கு, இத கேன்சல் பண்ணும்போது மிச்சம் என்ன இருக்கும், a power square மட்டும் தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும், a square by c square. அப்போ a power 4 by b power 4 ஓட வேல்யூ வந்து a square by c square. அப்ப நம்ம விகிதத்துல கேட்டிருக்கனால a power 4 is to b power 4 equal to a square is to c square அப்படினா நம்மளுக்கான ஆன்சரா வரும்.